நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. டெல்லியில் முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட நபர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காலையில் பொதுமக்களை ரேகா குப்தா தனது இல்லத்தில் சந்தித்தபோது அவரை ஒருவர் தாக்கி தள்ளிவிட்டதுடன் தலைமுடியை பிடித்து இழுத்ததாக கூறப்படுகிறது. அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர்கள் அந்த நபரை உடனடியாக மடக்கி பிடித்தனர். இந்த தாக்குதலில் முதலமைச்சருக்கு தலை மற்றும் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணையில் தாக்குதலில் ஈடுபட்ட 41 வயதான அந்த நபர் ராஜேஷ் சக்ரியா என்பதும் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. தனது மகன் ராஜேஷ் நாய்கள் மீது மிகுந்த நேசம் கொண்டவர் என்றும் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க அண்மையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் விரக்தியில் இருந்ததாகவும் அவரது தாயார் கூறியுள்ளார். சிறையில் இருக்கும் தனது உறவினருக்காக உதவி கேட்க ராஜேஷ் சென்றதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சரை தாக்கியது ஏன் என்று விசாரணை நடத்தப்படுகிறது. இதற்கிடையே டெல்லி முதலமைச்சரின் இல்லத்தை ராஜேஷ் செல்போனில் பதிவு செய்த சிசிடிவி காட்சி ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.